இந்த படத்துல ஒரு வித்தியாசமான வில்லனை பத்தி பார்க்க போறோம். இன்ட்ரோவே கொடுக்காம தான் நான் பேசணும்னு நினைச்சேன். அப்புறம் சரி லைட்டா இன்ட்ரோ கொடுப்போம், அது பின்னாடி அந்த ட்விஸ்டுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைச்சிட்டு தான் இப்போ இன்ட்ரோலவே பேச ஆரம்பிக்கிறேன். வித்தியாசமான வில்லனை பார்க்க போறோம். ஒருத்தரை கொலை பண்ண போறோம் அப்படின்னா வந்தமா பண்ணமா போனமான்னு இருக்கணும்ல. அதை விட்டுவிட்டு அவன் பேர் என்ன ஊர் என்ன எதுக்காக கொலை பண்றோம் அவங்கிட்டயே லைட்டா பேச விடுறது பழக விடுறது, நல்லா மிங்கிளான பிறகு ஜெல்லான பிறகு சதக் சதக் இப்படியும் சில சைக்கோக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு ஈசோன்னு 2022 வந்த இந்த மலையாள படத்தை பத்தி நாம பார்க்க போறோம். கதையோட்டத்துக்கு இப்ப நான் சொன்ன அந்த இன்ட்ரோ தேவைப்படும்ன்றதுனால சொல்லியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அம்மா ஒரு பொண்ணு ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா கேரளால வாழ்ந்துகிட்டு இருக்கிறாப்ல காட்டுறாங்க. நல்லா படிக்கிற பொண்ணு போல. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஸ்கூல்ல ஒரு 3 லேடிஸ் டீச்சர் உட்காந்து அந்த பொண்ணு கிட்ட நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பியே, திடீர்னு மார்க் எல்லாம் ஃபெயில் ஆகிட்டு இருக்கிறியே, என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கிறாங்க. வீட்டுல பிரச்சனையான்னு கேட்டா இல்லங்கிறா, வெளியில பிரச்சனையா கேட்டா இல்லங்கிறா, இல்ல வெளியில யாராவது பசங்க உங்ககிட்ட ஏதாவது இது பண்ணாங்களா அப்படி இப்படின்னு கேட்க ரொம்ப தயங்குறா. தயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல ஓப்பனா சொல்லு, நாங்க இருக்கிறோம், உனக்கு ஒன்னும் ஆகாதுன்னு நம்பிக்கை கொடுத்து அந்த குழந்தைய பேச விடுறாங்க. அப்படி பேச விடும்போது தான் தெரியுது டான்ஸ் டீச்சர் ஒருத்தவன் ஸ்கூல்ல எல்லாரும் போன பிறகு இந்த பொண்ணு கடைசியா கிளம்பும் போல டப்புன்னு உள்ள வந்து கதவை சாத்துறார். பொண்ணு கிட்ட தப்பா நடக்கிறார் போல. இந்த மேட்டர் அந்த பொண்ணு ஓப்பனா சொல்லிடுது. எத்தனை தடவை இந்த மாதிரி தப்பா நடந்திருக்கான்னு கேட்கும்போது 3 தடவை அந்த குழந்தை சொல்லுது. பாவம். சரி இதை வீட்டுல ஏன் சொல்லலன்னு கேட்கும்போது வீட்டுல அம்மா உன்னை அடிப்பாங்கன்னு பயமான்னு கேட்டா சேச்சா அதெல்லாம் இல்ல, வீட்டுல யாரும் என்ன அடிக்க மாட்டாங்க. ஆனா இந்த மேட்டர் தெரிய ஆரம்பிச்சா எங்க அப்பா வெளிநாட்டுல இருந்தாக்கி வேலை பாக்குறாரு, அவர் வருத்தப்படுவாருங்கிறதுக்காக தான் இதை சொல்லலன்னு சொல்லுது அந்த குழந்தை. சரி இந்த மேட்டர் வேற யாருக்கா தெரியுமான்னு கேட்டா ஸ்கூல்ல இருக்கிற வேற ஒரு வாத்தியார் அன்னைக்கு இந்த குழந்தை அழுதுட்டு போகும்போது பின்னாடியே அந்த ஆளு சட்டை பட்டன் போடாம வந்திருப்பான், அதை பார்த்திருப்பாரு அவர். அந்த குழந்தை சொல்லுது. அப்புறம் போலீஸ்காரங்க இந்த டீச்சர்ஸுக்கு போய் அந்த ஆளை விசாரிக்கும் போது அப்பா அவர் கரெக்டா சொல்லியிருக்கிறாரு. ஆனா இப்போ ஹெச்எம் முன்னாடி பேசும்போது அப்படியே மாத்தி பேசுறாரு. எப்படி பிளேட்டை மாத்துறாங்கன்னா பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை. 7-8 வருஷமா அவர் வந்து வெளிநாட்டிலேயே இருக்கிறவர் இங்க திரும்ப வரவே இல்லையா. பொண்டாட்டி அவர் சந்தேகப்படுறாரா. 7 வருஷமா அவர் இங்க வரல. இந்த அம்மாவும் குழந்தைக்கு கிளாஸ் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த டான்ஸ் வாத்தியார வீட்டுக்கே வர வச்சிருக்காங்களா. டான்ஸ் வாத்தியாருக்கும் இந்த அம்மாவுக்கும் ஏதோ கனெக்ஷன் போல. இப்படி அவங்க அப்படியே பிளேட்டை மாத்தி விட்டாங்க. அதை தடுக்கிறதுக்காக குழந்தை இல்லாத பொல்லாத சொல்லுதுங்கிறாப்புல மாத்தி விட்டாங்க. போலீஸும் அந்த லேடிஸ் டீச்சர்ஸ் கூட கிட்டத்தட்ட அதை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. மீடியாலையும் அந்த மேட்டர் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. அப்புறம் திடீர்னு கட் பண்ணி காமிச்சா அம்மாவும் குழந்தையும் ரொம்ப வருத்தத்தோட இருக்கிறாங்க. மீடியால இந்த மாதிரி எல்லாம் நம்மளை பத்தி பேசுறாங்களேன்னு. அடுத்து கட் பண்ணி காக்கும்போது 2 டெட் பாடியை காட்டுறாங்க. ஆனா வெள்ளை துணி போட்டு மூடி இருக்குது. அம்மா பொண்ணு 2 பேரும் இறந்து போயிட்டாங்களோ இல்ல வேற யாராவது இறந்து போயிட்டாங்களா, இந்த எந்த ஒரு விடையும் இல்லாம அப்படியே கதை தொடருது. இறந்து போன 2 டெட் பாடி கன்ஃபார்ம். ஆனா யாரு என்னன்னு தெரியாம நாம கன்டினியூ பண்றோம். அப்புறம் ஒரு ஏடிஎம் செக்யூரிட்டியை நமக்கு காட்டுறாங்க. வயசானவர். அவரு அவசர அவசரமா ஒரு வக்கீல் ஆபீஸுக்கு வெளியில காத்துட்டு இருக்கிறார். வக்கீலோட அசிஸ்டன்ட் வாங்க உள்ளன்னு கூட்டு போறாங்க. வக்கீல் கிட்ட எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்கு சார். என் பொண்டாட்டி இறந்து போனப்போ என் இளைய பொண்ணுக்கு 6 வயசு, மூத்த பொண்ணுக்கு 10 வயசு. 2 பிள்ளைகளை கரை சேர்க்கறது எவ்வளவு கஷ்டம்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இதே மாதிரி தானே அந்த 2 பிள்ளைகளோட குடும்பத்துக்கும் கஷ்டமா இருக்கும். இது அப்படியே விடுறாப்ல இல்ல சார், நான் கண்டிப்பா சாட்சி சொல்ல போறேன் சார் அப்படிங்கிறாங்க. வக்கீலோ நல்லா யோசிச்சொல்லியா, காலம் கெட்டு போய் கிடக்குது அப்படிங்கிறார். அப்பையும் பயப்படாம இல்ல சார் நான் சாட்சி சொல்ல தயார் அப்படிங்கிறாரு. சரி ஓகே, நீ இவ்வளவு கான்பிடண்டா இருக்கியான்னு நான் செக் பண்ணேன். கான்பிடண்டா இருக்கிற, நாளைக்கு சாட்சி சொல்ல வந்துரு, என்ன பாத்து போயா அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறார். காலம் கெட்டு கிடக்குது பாத்து போ, பயமுடுத்துறதுக்காக சொல்லல, சேஃபா இருக்கணும் நீயே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். அப்போ ஏதோ ஒரு கேஸ்ல இவர் சாட்சி சொல்ல வராரு. போட்டு தள்ளுறதுக்கு முயற்சி பண்ண போறாங்க போல. நாளைக்கு யாருக்கும் தெரியாம ஜட்ஜோட முன்னிலையில இவங்களோட சாட்சி இருக்கும் போல தெரியுது. இவர் அப்படியே சைக்கிளை ஓட்டிட்டு ஜாலியா போயிட்டு இருக்கிறாப்ல. வேலை பாக்குறது ஒரு செக்யூரிட்டி ஏடிஎம்ல செக்யூரிட்டியா இருக்காரு. போய்கிட்டு இருக்கிறார். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கருப்பு கலர்ல ஒரு வண்டி இவர் அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வருதுங்க. நெருங்கி வந்துகிட்டே இருக்குது. வண்டி கண்டிப்பா இடிச்சு தள்ள போகுது, போட்டு தள்ள போகுது அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, விருட்டுன்னு வண்டி சைடுல திரும்பிடுது. பின்னாடி வந்த ஒரு லாரியை லாக் பண்ணாப்ல வண்டி போய் நிக்குது. ஏ என்னையாது வண்டி ஓட்ட தெரியாதா, குடிச்சிட்டு வந்திருக்கியான்னு லாரி டிரைவர் பாவம் சத்தம் போட்டுட்டு இருக்கிறார். இவர் நல்லபடியா ஏடிஎம்க்கு வந்துட்டார். ட்ரெஸ் எல்லாம் உள்ள போய் மாத்திட்டு வரார். ஒருத்தன் பணம் எடுக்க போகும்போது இருப்பா சிசிடிவி கேமராவுக்காகல வர எல்லாரையும் போட்டோ எடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி வர போட்டோ எடுத்துட்டு அப்புறம் தான் பணம் எடுக்கிறதுக்கு உள்ள அனுப்புறாரு. அந்த பக்கம் பார்த்தா ஒரு 2 பேரு இதே ஏடிஎம் செக்யூரிட்டி, இதே ஏடிஎம்ல நைட் ஷிஃப்ட் செக்யூரிட்டியா வேலை பார்க்குற ஒருத்தவனை அவன் வீட்டை தேடி கண்டுபிடிச்சு அங்க போறாங்க. அவருக்கு சரக்கு வாங்கி கொடுக்குறாங்க. ராத்திரி ஏதோ பாட்டி இருக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஃபுல்லா சரக்கு அடிக்கலாங்கிறாங்க. அப்புறம் அவருக்கு முதலாளி கால் பண்றாப்ல. சொல்லுங்க முதலாளிங்கிறான். என்னாச்சு அப்படின்னு கேட்க ஒரு பிரச்சனை இல்ல சார், ராத்திரி நம்மளோட ஃபுல்லா பாட்டியில சரக்கு அடிச்சுக்கிட்டு தான் இருப்பான், பிளான் படி தான் சார் போகுதுங்கிற. சரி ஓகே பாத்துக்கோ, பணங்கனா வேணா கூட கொடு அப்படிங்கிறாரு. நான் பாத்துக்கிறேன்ட்டா. அப்புறம் பாருங்க என்ன பண்றான்னு. நம்ம பகல்ல வேலை பார்க்குற செக்யூரிட்டிக்கு போனை போட்டு நாங்க ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு வந்தோம், என் பொண்டாட்டிக்கு இருமல் கொஞ்சம் காய்ச்சல், ஏதோ இப்ப புதுசா கொரோனான்னு வந்துகிட்டு இருக்குதாமே, அதுவா இருக்குமோன்னு பயமா இருக்குது, எனக்கும் கூட இருமல் இருக்குன்னு இருமி காட்டுறாரு. அதனால இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் வர முடியாது, கொஞ்சம் எனக்காக சேர்த்து நைட் ஷிஃப்ட் பாத்துக்கிறியா அப்படின்னு கேட்கறாப்ல. நம்மளும் ஐயோ பிள்ளைய கிட்ட நான் வரேன்னு சொல்லியிருக்கேன், சரி பரவாயில்ல விடு, காலையில நான் முக்கியமான மேட்டரா போனோம், நீ வந்துரு, என்ன காலையிலேயே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இல்ல காலையிலக்கு வேற ஷிஃப்ட்டுக்கு வேற டிரைவர் செக்யூரிட்டி கூட வரலாம், நைட் ஷிஃப்ட் இப்போ வேண்டாம் வெறுப்பா இவர் பார்க்க வேண்டிய சூழல். அந்த பக்கம் பார்த்தா இப்படி
சொல்லிவிட்டு நல்லா சரக்கு அடிச்சுக்கிட்டு குடின்னு குடிச்சிட்டு இருக்கிறாப்ல. அந்த பக்கம் முதலாளி தான் டிரைவர் கிட்ட அந்த போனை கொடுங்கறாப்ல. எந்த போன்னு கேட்க, அந்தாப்பா புது சிம் கார்டு வாங்கினமே அந்த போனை கொடு அப்படிங்கிறார். புது சிம் கார்டு போட்டா அந்த போன் எடுத்து பேசுறாரு. அந்த பக்கம் யாருக்கு கால் பண்றாருன்னா, காலையில ஒரு லாரி டிரைவர் வண்டி ஓட்டிட்டு வந்தார்ல, அந்த லாரி டிரைவருக்கு கால் பண்றாப்ல. ஏண்டா காலையிலே உனக்கு ஒரு வேலை கொடுத்தேன், இப்படி பண்ணிட்டு இடம் திட்டுறாரு. சார் நான் என்ன சார் பண்ணட்டும், குறுக்கால ஒரு கார் பூந்துருச்சு, மிஸ் ஆயி போச்சு, இல்லன்னா தட்டி தூக்கி இருப்பேன்லங்கிறாங்க. ஆக்சுவலா கொல்ல வந்தது கார் கிடையாது, லாரி போல. சரி அதெல்லாம் கிடக்கட்டும் விடு. இன்னைக்கு ராத்திரி அந்த ஏடிஎம் செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருப்பான். நீ வண்டியை வேகமா கொண்டு வந்து ஏடிஎம் பில்டிங் மேல நங்குன்னு இடிச்சிரு, பிரேக் ஃபெயிலியர்னு சொல்லிடு. ஆனா நீ இடிக்கிறதுக்கு முன்னாடியே உள்ள அந்த செக்யூரிட்டி செத்து போய் கிடப்பான், நஞ்சு எடுத்துறணும், எதுவும் மிச்சம் வரக்கூடாது பாத்துக்க அப்படின்னு சொன்னது இவருக்கு ஒரே வருத்தம். எதுக்குன்னா இவங்க கொலை பண்ணல, கொலை பண்ண டெட் பாடியை நசுக்கத்தானே போறாங்க, அப்போ பேமெண்ட் பாய் தானே கிடைக்குமேனு இவங்களுக்கு வருத்தம். பாத்தீங்களா? அந்த பக்கம் பார்த்தா முதலாளி கூட சில ஆட்கள், அந்த துரோகம் பண்ற வக்கீல் அவரும் அங்கதான் இருக்கிறார். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், பணத்தாசை பார்த்தேன், முடியாதுன்ட்டான், பணத்துக்கு எசைய மாட்டான்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. சரி லைட்டா மிரட்டியாவது பார்த்தேன், அப்பையும் பயப்பட மாட்டேங்கிறான், நாளைக்கு சாட்சி சொல்லுவேன் நிக்கிறான், இனிமே என்னால முடியாது, உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்கன்னு சொல்ல, முதலாளி பக்கத்துல இருக்க ஆட்கள்கிட்ட கேட்க, அதான் சார் பேசினபடி பண்ணிடலாம் சார், ஜெயில இருந்து ஒருத்தன் வரான், பெரிய கையை கண்டிப்பா சோழியை முடிச்சு விட்டுருவான், பாடி கிடக்கும், லாரி வந்து ஏடிஎம் பில்டிங்கை நகர்த்து எடுத்துறணும், தகர்த்தரணும், பில்டிங்குள்ள அவன் நசுங்கி செத்தாப்ல விபத்துல செத்தாப்ல ஆயிடணும், ஆனா விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி அவனை கொண்டு போட்டுருவோம், ஜெயில இருந்து இதுக்காக ஒரு ஸ்பெஷலான ஆளை இறக்குறோம், செம கையே அப்படின்னு பாராட்டுறாங்க. ராத்திரியும் ஆயிடுச்சு. அவருக்கு கால் வருது. யாருகிட்ட இருந்து கால் வருதுன்னா, அந்த அசிஸ்டன்ட் வக்கீல் கிட்ட இருந்து, வக்கீலம்மா கிட்ட இருந்து கால் வருது. எங்க நாளைக்கு எவ்வளவு பெரிய கேஸ், நீங்க ரகசியமா சாட்சி சொல்ல வரீங்க, நைட்டு வந்து தூங்கி எந்திரிச்சு போகாம பிள்ளைய கூட இல்லாம நீங்க ஏன் நைட் ஷிஃப்ட் பாக்குறீங்கன்னு சத்தம் போடுறாங்க. அந்த ஏரியா பொண்ணு போல, பழக்கம் போல. இல்லம்மா திடீர்னு நைட் ஷிஃப்ட் போறவன் கொரோனா வந்துருச்சுன்ட்டான், நான் உட்கார வேண்டிய சூழல், காலையில வந்துடுமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல வாங்குறாரு. அப்போ அவரோட இளைய பொண்ணு நான் பேசணுங்குது. உடனே வீடியோ காலை போட்டு கொடுத்து காட்டுறாங்க. இந்த பொண்ணால வாய் பேச முடியாது போல, சைகையில தான் பேசுது. பதிலுக்கு இவர் சைகையில பதில் சொல்லிட்டு இருப்பார். இதையெல்லாம் அந்த பக்கம் ஒரு வேன் பிரேக் டவுன் ஆகி நிக்குது. தண்ணி ஊத்தலாம்னு பார்த்தா தண்ணி இல்ல. அவன் ஒருத்தன் கவனிக்கிறான், இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு வைக்கிறாருன்ட்டு. குழந்தைகிட்ட பேசிட்டு நான் கண்டிப்பா காலையில வந்துருவேன் அப்படின்ட்டு போனை கட் பண்றாரு. காலம் கெட்டு போய் கிடக்குது. அந்த அம்மா சொல்லுது பாருங்க வக்கீலம்மா, காலம் கெட்டு போய் கிடக்குது, நீ வேற முக்கியமான கேஸ்ல முக்கியமான சாட்சியா இருக்கிற, கேர்ஃபுல்லா இரு, யாரையும் நம்பாதுன்னு சொல்லி வச்சிருக்கு. ஆனா அவர் அசால்ட்டா இந்த பைக்கிட்ட வந்து பேசுறாரு, செய்யறாரு. வந்தவனும் சுத்தி நாயெல்லாம் குலைக்கிறாப்ல இருக்குது. நாய் குலைச்சா பொணவல்னு சொல்லுவாங்க, எங்க பொணவல போகுதோங்கிறாப்ல. அம்மா உன் பேர் என்னன்னு விசாரிக்கிறார். செக்யூரிட்டி தான் பேரை சொல்றாப்ல. கொஞ்ச நேரம் ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. மறுபடியும் பேர் மறந்து போயிடுது. மறுபடியும் உன் பேர் என்னன்னு கேட்கிறார். என்னப்பா இப்பதானப்பா சொன்னேன்னு மறுபடியும் பேரை சொல்றாரு. அப்புறம் தம் போட உட்காரும் போது எனக்கு தம்மு குடியான்னு இவரும் வாங்கி தம் அடிச்சிட்டு இருக்கிறாப்ல. அம்மா என்ன பிசினஸ் கேட்க, சாம்பார் பொடி அப்புறம் ஏதோ இன்னொரு பொடி விற்கிறாராம். அந்த பொடியெல்லாம் போட்டு சாப்பிட்டா குதிரை பலம் வருமா, இதெல்லாம் நாங்க விக்கிற பிசினஸ் பண்றதா சொல்லிட்டு இருக்காப்ல. காலையில ஏடிஎம்க்கு வந்த ஒருத்தன் இப்ப ராத்திரி வரான். என்னடான்னு கேட்டா, ஏடிஎம் கார்டை மறந்து வச்சுட்டு போயிட்டானா. தம்பி இப்படி எல்லாம் பொறுப்பு இல்லாம இருக்க கூடாது தம்பி, நானா இருக்க போய் பொறுப்பா எடுத்து வச்சேன். நைட் ஷிஃப்ட் ஆளா இருந்தா தூக்கி எல்லாம் குப்பையில சாக்கடையில வீசிடுவான் தெரியுமா, இது எடுத்துட்டு வரேன்னு எடுத்து வந்து கொடுக்குறாரு. இதே சமயம் இதுக்கு கொஞ்சம் தள்ளி வேற ஒரு இடத்துல குடிச்சு யாரோ ஒருத்தர் வண்டி ஓடிட்டு வராப்ல. செக்கிங்ல மாட்டிக்கிட்டாப்ல. போன் வேற பேசிட்டு வந்திருக்காரு. போலீஸ்காரங்க 2000 ரூபாய் கட்டு, இல்லையா ப்ராப்பரா பில்லு கொடுக்குறோம் 10,000 ரூபாய் கட்டுங்கிறாங்க. நான் 2000 ரூபாய் லஞ்சமாவே கொடுத்துறேன்னு சொல்லிடுறாப்ல. சரின்னு பாக்கும்போது கார்டு எடுத்து நீட்டுறான். பணம் இல்லையா, கார்டு அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படின்னு. வந்து தொலையான்னு ஏடிஎம்க்கு கூட்டிட்டு வராங்க. ஏடிஎம் குள்ள ஒரு பணம் எடுக்க போறார். சார் சிசிடிவி வேலை செய்யல, போட்டோ எடுக்கணும்னு கேட்கும்போது போட்டோ எடுக்க அவர் ஒத்துழைக்கல. உள்ள போய் பணம் எடுத்துட்டு வராப்ல. போலீஸ்கார்ட்ட இந்த மாதிரி சிசிடிவி கேமரா வேலை செய்யலன்னா வரவங்க எல்லாரையும் போட்டோ எடுத்துட்டு தான் பணம் எடுக்க அலோவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னதும், யோ போட்டோக்கு போஸ்ட் குடியான்னு போலீஸ்காரன் சொன்னதும் சரின்னு அவர் போஸ்ட் கொடுக்குறாரு. போட்டோ எடுத்தாச்சு, போலீஸ் கிளம்பிடுச்சு. போலீஸ் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிற சமயம் அந்த பக்கம் நம்ம பையல காணவே காணோம். பிரேக் டவுன் ஆச்சுல அந்த வண்டியோட ஆளு. என்னடான்னு பார்த்தா பாத்ரூம் போயிட்டு வந்தேன்னா அந்த பக்கத்துல இருந்து இறங்கி வரார். யார் அவங்கன்னு கேட்க, போலீஸுப்பா. ஆமா ஏதோ ராத்திரி ரவுண்ட்ஸுக்கு வருவாங்கன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்கும்போது, அது 2:30 மணிக்கு நம்ம ஏரியா போலீஸ் வரும், இது பக்கத்து ஏரியா போலீஸ், ஏதோ பணம் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க போயிருக்காங்கன்றாப்ல. மேபி இந்த செக்யூரிட்டியை போட்டு தள்ளுறதுக்காக ஜெயில இருந்து கொண்டு வரப்பட்ட பெரிய கை இவனா இருக்குமோ, அதனாலதான் போலீஸ் எல்லாம் பார்த்ததும் பாத்ரூம் பக்கம் போனாப்ல அந்த பக்கத்துல போயிட்டு வரானோ அப்படின்னு நமக்கு சந்தேகம். அதே சமயம் அந்த வக்கீலம்மா போனை போட்டு, என்ன ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு விசாரிக்கிறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லாமா, இங்க கூட துணைக்கு ஒருத்தவர் இருக்கிறாரு ஒரு சாரு பேசிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, சாரா எந்த சாரு தெரியாதமா, இன்னைக்கு தான் பாக்குறேங்கிறாப்ல. இங்க பாருங்க காலம் கெட்டு கிடக்குது, யாரையும் நம்பாதீங்க, ஷார்ப்பா கவனமா இருங்கன்னு அந்த அம்மா வாங்கி கொடுக்குது. சரிமா சரிமா சொல்லிட்டு தான் போனை கட் பண்றாப்ல. அதே சமயம் அந்த பக்கம் ஜோசப்னு ஒருத்தர் அந்த வக்கீல் அம்மாக்கு போனை போட்டு, என்ன செக்யூரிட்டி வீட்டுக்கு வந்துட்டாரான்னு விசாரிக்கிறார். இல்ல சார் இன்னும் வரல சார், நைட் டியூட்டி பாக்குறதா சொல்ல, எவ்வளவு பெரிய கேஸ் இது, இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் கொலையே பண்ணிடுவாங்க, சேஃபா இருக்க சொல்ல வேண்டாமா, வீட்டுல வேற 2 பிள்ளைங்க தனியா இருக்குமே, அவர் கொஞ்சம் சேஃபா இருக்க சொல்லு, அவங்க வீட்டுல சேஃப்டி இருக்கான்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு இந்த ஜோசப் சார். ஜோசப் சாரும் வக்கீல் அம்மாவும் கேஸை நல்லபடியா முடிக்கணும், இவருக்கும் ஒன்னாக கூடாதுன்னு நினைக்கிறவங்க. இந்த நடுவுல ஒரு வக்கீல் இருந்தானே, அந்த ஆள் தான் முதலாளிகிட்டே போய்
போட்டு கொடுத்துட்டா, என்ன வேணாலும் பண்ணிக்கங்கன்ட்டு. ஜோசப் சார் சொன்னதை வச்சுக்கிட்டு 2 பிள்ளைங்க தனியா இருக்குமேன்னு இவங்க அப்போ ராத்திரியா ஒரே ஏரியா தானே கிளம்பி வர்றாங்க ஸ்கூட்டில. இங்க வந்து பார்த்தா காலையில அந்த நைட் ஷிஃப்ட் செக்யூரிட்டிக்கு சரக்கு ஊத்தி கொடுத்தானுங்கல்ல, அவங்க 2 பேரும் இங்க இருக்கானுங்க. இந்த நடுராத்திரியில போய் வீட்டை நோட்ட விட்டுக்கிட்டு, யாரா நீங்க, இந்தா உனக்கு வேலை அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஏதோ டெத்தை நாங்க இன்ஃபார்ம் பண்றதுக்கு வந்தோம், யாரு ஊரு இதெல்லாம் சரியா தெரியலங்க, தெரு சரியா தெரியலங்கன்னு ஏதோ பப்ப கிளம்புங்க இருந்து அப்படின்னு சத்தம் போட்டு வெட்டி விட்டுறா. அவங்க பயந்து ஓடிடுறானுங்க. அப்புறம் வீட்டுக்குள்ள இருந்து மூத்த பொண்ணு வருவா. என்ன ஏதாவது பிரச்சனைன்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணுமில்ல, ராங் அட்ரஸ் தேடிட்டு வந்துட்டு இருக்கானுங்க, நீ பயப்படாத வான்னு இன்னைக்கு ராத்திரி இங்கதான் தக்க போறதா சொல்லிட்டு உள்ள போறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் இந்த அம்மா செக்யூரிட்டிக்கு போனை போட்டு, பிள்ளைங்க தனியா இருக்கணும், நான் வந்துட்டேன், ராத்திரி இங்கதான் தங்குவேன், சேஃபா இருங்க, அப்புறம் கூட ஒரு ஆளு பேச்சு துணைக்கு இருக்கிறதா சொன்னீங்கல்ல, அவனுக்கே தெரியாம அவனை போட்டோ எடுத்து அங்க அமுச்சு விடுங்கன்னு சொன்னதும் நம்மால அவனுக்கே தெரியாம ஒரு போட்டோ எடுத்து அமுச்சு விடுறாரு. அதே சமயம் அந்த பக்கம் முதலாளி செக்யூரிட்டியை கொலை பண்றதுக்காக செட் பண்ணி இருந்த அந்த ஆளுக்கு கால் பண்றா. கால் அட்டன் பண்றது யாருன்னு பார்த்தா, அட நம்ம பையதான், என்னையா இன்னைக்கு முடிச்சிருவியான்னு கேட்க, கச்சிதமா முடிச்சிருவேங்கிறாரு இவரு. இவரோட பேர் என்ன தெரியுமா, ஈசோ. ஈசோனா கடவுள்னு அர்த்தமா. இயேசுவோட இன்னொரு பேர் தான் ஈசோவோ இருக்கலாம். அப்புறம் தம் போறதுக்காக அவர் இந்த பக்கம் கூட்டியாந்து லைட்டா பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஆளுக்கு நிறைய தெரியும் போல, பங்களாதேஷ் பெங்காலி இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க, பங்களாதேஷும் பெங்காலியும் ஒண்ணு இல்லையா அப்படின்னு செக்யூரிட்டி டவுட் கேட்கிறாரு. இந்திரா காந்தி பிரதமரா இருந்த அந்த பீரியட்ல பாகிஸ்தான்ல பெரிய பிரச்சனை, இனவெறி சண்டை. கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்த பெரும்பான்மையான ஆட்களை அவங்க ஓட அடிச்சானுங்க. அவங்க எல்லாம் பயந்து இந்திய எல்லையை தாண்டி பெங்கால் பக்கம் தான் உதவிக்காக அகதிகளாக ஓடியாந்தாங்க. அப்படி வந்த ஒரு பொண்ணை புடிச்சு பாகிஸ்தானிய ராணுவ வீரர்கள் நாசம் பண்ணி சாகடிக்க போற சமயம் இந்திய ராணுவம் போய் எப்படியோ அவங்கள காப்பாத்திடுச்சு. அடுத்து அவங்க பெங்கால்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்படுறாங்க. அவங்களுக்கு அடுத்து குழந்தையும் பிறக்குது இந்தியால, பெங்காலில. இப்போ அந்த அம்மா பங்களாதேஷ் அம்மா, சீரழிச்ச அந்த ராணுவ வீரர்கள் எல்லாம் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள். குழந்தை பிறந்தது இந்தியாவில. இப்ப அந்த குழந்தை எந்த நாட்டை சேர்ந்த குழந்தை, என்ன நாட்டோட குடியுரிமையை குடிப்பீங்க அப்படின்னு கேட்க அவரு முழிக்கிறார். நல்ல சினாரியோ, நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு சரியான விடை என்னங்கறத கொஞ்சம் கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எந்த நாட்டு குடியுரிமை அந்த குழந்தைக்கு கொடுக்கப்படுங்கிறத. அப்புறம் பார்த்தா ஒரு ஜோடி, காதல் ஜோடியா இருக்குமோ, ஏடிஎம்ல இந்நேரத்துல பணம் எடுக்கிறதுக்காக வராங்க. பணம் எடுத்துட்டு போகும்போது நம்மளு அந்த பொண்ணை வழக்கம் போல போட்டோ எடுக்கிறார். ஆனா அவங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு, என்னதுக்கு போட்டோ எடுத்த, போட்டோ வலின்னு பிரச்சனை பண்ண கூட இருக்கிற காதலை ஓவரா துள்றா. நம்மால போய் தடுக்க முயற்சி பண்றாரு, அப்பையும் ஓவரா துள்றான். அவரை தள்ளி விட்டு இவர் கழுத்தை பிடிக்க போக துண்டை கழுத்துல போட்டு ஒரு இருக்கு, இங்கேயே கழுத்து நினைச்சு கொண்டு போட்டுருவேன், ஓடுறா நாயே அப்படின்னு விரட்டி விட்டுறாப்ல. அந்த காதல் ஜோடி அங்க இருந்து வண்டியில ஏறி போயிடுச்சு. ஆனா இந்த நடந்த அந்த கைகலப்புல அந்த காதலனோட வாட்சி இவரோட விரல லைட்டா கிழிச்சு விட்டுருக்கு, ரத்தம் வரும். அதை பக்கத்துல இருக்கிற குளத்துல போய் தண்ணியை வச்சு நல்லா கிளீன் பண்ணி விடுறாரு. இவர் இவ்வளவு பாசக்காரரா இருக்கிறாப்லயே, இவரை நம்பி ஒரு கரை சொல்லுவோம்னு நாளைக்கு இவர் சொல்ல வேண்டியது, ஜட்ஜு முன்னாடி சொல்ல வேண்டிய விஷயத்த இப்ப இவன் முன்னாடியே சொல்றாரு. இவனோட திட்டமும் என்னன்னா, கொலை செய்யறதுக்கு முன்னாடி இவர் யாரு, எப்பேற்பட்டவர், எதற்காக கொலை பண்றோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவு பேச்சு கொடுக்குறான் போல தெரியுது. அது தெரியாம அவரு என்ன மேட்டர்னு சொல்றாருங்க. அந்த நடு வக்கீல் கிட்ட என்ன சொன்னாப்லையோ அதே கதையை தான் அப்படியே பிளாஷ்பேக்ல நமக்கு காட்டுறாங்க. அந்த ஊர்ல பெரிய மனுஷன் முதலாளி வீட்டுக்கு ஏதோ லெட்டர்ஸ் வந்திருக்குது, போஸ்ட்மேன் இவர்கிட்ட கொடுத்துட்டாப்ல. சரி வீட்டுல போய் கொடுத்துட்டு வரலாமேன்னு இவர் இங்க வந்து கொடுக்க வரும்போது பார்த்தா வீட்டுக்குள்ள இருந்து சில குழந்தையோட சத்தம். என்னடான்னு பார்த்தா சின்ன பொண்ணு ஒருத்தி அங்கே இங்கேயும் காப்பாத்துங்க கத்திக்கிட்டு இருக்கிறார். ஆனா இதை அவர் ரசிச்சிட்டு இருக்கிறார். இவர் ஜன்னல் வழியா பாக்குறதா அந்த பொண்ணு பாத்துருது. அங்கிள் காப்பாத்துங்க அங்கிள்னு கத்துது. அப்பதான் முதலாளி இவன் பார்த்ததை கவனிக்கிறார். அடுத்த கூத்து என்னன்னா, அதே ரூமுக்குள்ள அந்த பொண்ணோட தங்கச்சின்னு இன்னொரு குட்டி தங்கச்சி உள்ள இருக்குது. அப்புறம் அன்னைக்கு ராத்திரியே கூப்பிட்டு பணம் கொடுத்து இத பத்தி வெளியில சொல்லக்கூடாதுன்னு முதலாளி சொல்லிட்டாரு. இவரும் பணத்தை வாங்கிட்டாரா. ஆனா பணத்து மேல இருந்த ஆசையினால வாங்கல, என்ன ஏதாவது பண்ணிட்டு வாங்கணும்னு பயத்துல நான் வாங்கிட்டேன். ஆனா அடுத்து பார்த்தா அந்த 2 குழந்தைகளுமே பாவம் தூக்குல தொங்கிடுச்சுங்க, இறந்து போயிடுச்சுங்க. அதுக்கு பிறகு என்னால நிம்மதியா தூங்கவே முடியல. எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது இல்ல, பெண் பிள்ளைங்க, இனி நிம்மதியா தூங்கவும் முடியாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சாட்சி சொல்லணும், அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறார். ஆனா போலீஸ்காரங்க இவர் சொல்றத காது கொடுத்து கூட கேட்க தயாராக இல்லையா. அதுக்கு பிறகுதான் கோர்ட்டுக்கு வரணும்னு இங்க வந்திருக்கிறார் போல. இறந்து போன அந்த 2 பிள்ளைகளுக்கும் சொந்த பந்தம்னு ஒன்னும் பெருசா இல்ல. இவர் சொல்ற சாட்சியத்தை கேட்டுட்டு கோர்ட்டே தானா முன் வந்து அந்த முதலாளி அரெஸ்ட் பண்ண சொன்னாதான் உண்டு போல. அதான் நாளைக்கு நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதுக்கு தாங்க நான் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நாளைக்கு காலையில கோர்ட்டுக்கு போய் சாட்சி சொல்லணும்னு சொல்றாரு. யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, வக்கீல் வேற யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாருங்கிறாரு வெள்ளந்தியா. இந்த கதையெல்லாம் கேட்டுவிட்டு, அட உங்களுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கீங்க, இங்கிலீஷ்ல இந்த வியாதிக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, எனக்கு கூட கொஞ்சம் ஞாபகம் வருது, பிரச்சனை இருக்கு, நடக்காததெல்லாம் பார்க்காதெல்லாம் பார்த்தாப்ல உங்களுக்கு தோணுது, ஒரு வியாதி உண்டு அப்படிங்கிறாரு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான், நான் துபாயில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவனோட பொண்டாட்டி பிள்ளைங்க இங்க இருந்தாங்க. அவன் கஷ்டப்பட்டு காசு அனுப்பிச்சுடுவானா, அந்த காசுல இங்க பொண்டாட்டியும் பொண்ணும் இன்னொரு டான்ஸ் வாத்தியார் கூட சேர்ந்து லூட்டி அடிப்பாங்களாம். வீட்டுல அம்மா கூட, ஸ்கூல்ல பொண்ணு கூட. அப்புறம் நியூஸ்ல எல்லாம் இந்த மேட்டர் வெளியில வந்து நீங்க பாத்துருப்பீங்களே. அப்புறம் அம்மாவும் பொண்ணும் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்க, உண்மை வெளியில தெரிஞ்சு போச்சேன்னு. துபாயில இருந்து கஷ்டப்பட்டு பணம் அனுப்பிச்சுக்கிட்டு இருந்த அந்த புருஷங்கார மென்டல் ஆகி கடைசியில பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிட போது அந்த மாதிரி பேசாம முதலாளிக்கு போனை போட்டு ஒரு 10 லட்ச ரூபாய் கேளுங்க, அந்த
அந்த காசை வச்சு 2 பிள்ளைங்க இருக்குங்கிறீங்க, நிம்மதியா சந்தோஷமா வாழ்ற வழியை பாருங்க. இனி நீங்க சாட்சி சொல்றதுனால ஏதாவது நடக்க போதா, இல்ல செத்தவங்க உயிரோட வர போறாங்களான்னு பேசுறாரு. அப்புறம் சரக்கடிப்போம் பாட்டில் இருக்கான்னு விசாரிக்கிறார். அதே சமயம் அந்த பக்கத்துல பார்த்தா ஒரு காதல் ஜோடி பைக்ல போச்சுக்கல்ல, அவங்க வீட்டை விட்டு ஓடி போயிருக்காங்க போல தெரியுது. அந்த ஜோடியை தேடி ஒரு குரூப் அங்க வருது. ஏடிஎம் பக்கம் அவங்க போன செய்தி கேட்டு ஏடிஎம் பக்கம் வந்து விசாரிக்கிறாங்க. ஆமா வந்தாங்க, 2 வீலர்ல ஒரு பையன் வந்தான், அந்த 2 வீலரோட நம்பர் இதுன்னு அந்த நம்பரை கூட கரெக்டா சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு. பிடிக்கணும்னு இங்க ஓராங்க. நம்பர் எல்லாம் கரெக்டா சொல்றீங்கன்னு கேட்கும்போது உங்க வண்டி நம்பர் கூட கரெக்டா எனக்கு தெரியும்னு இவர் அந்த வண்டி நம்பரையும் கரெக்டா சொல்றாரு. சும்மா தானே ரோட்ல உட்காந்துருக்கிறோம், போற வர வண்டியை பார்த்து ஞாபகமாயி போச்சு. உங்க வண்டியில இருக்கிற 4 நம்பரையும் கூட்டி பார்த்தா 13 நம்பர் வருது. சாத்தானோட நம்பர் அது. ஆனா பேர் என்னவோ நீங்க ஈசோ இயேசுன்னு வச்சிருக்கீங்க போங்க அப்படின்னு யதார்த்தமா பேசுறாரு. சாப்பாடு வாங்கி வந்திருக்காரு. சரக்கு அடிக்கலாம் பாட்டில் கேட்டிருக்காரு. பாட்டில் இல்ல, சாரி கிளாஸ் இல்ல, சும்மா இந்த 7 பாட்டில் தான் இருக்குன்னு சொல்லும்போது எடுத்துட்டு வர சொல்லியிருப்பார். டப்புன்னு பார்த்தா கையில கத்தி எடுக்கிறார். சதக் அப்படிங்கிறார். ஆடி போறார் அவர் ஒரு செகண்ட். என்னடான்னு பார்த்தா அவர் கையில இருந்த அந்த பாட்டில தான் 2 கட் பண்ணியிருக்கார். இந்த பாட்டிலேயே பாருங்க 2 கிளாஸா மாத்திட்டேன் அப்படிங்கிறாப்ல. கத்தி எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு அவர் பயப்படும் போது, சொந்தமா 2 ஏக்கர் இருக்குது, தோட்டம் துறவு இருக்குது, பன்னிகள்லாம் தொல்லை வண்ணோம், அதுக்காக நாங்க பயன்படுத்திக்கிறது தான் அப்படிங்கிறாப்ல. அப்புறம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சரக்கடிங்கன்னு கேட்டா, இல்ல டியூட்டி டைம்ல நான் சரக்கடிக்கிறது இல்லன்ட்டாப்ல. ஏன்னா கத்தி எல்லாம் வச்சிருக்கானு பயமா இருக்குது. பார்த்தா அவர்கிட்ட இப்ப துப்பாக்கியும் இருக்கு. சும்மா பொம்மை துப்பாக்கி நினைக்க வேண்டாம்னு பக்கத்துல இருக்கிற ஒரு டேங்கை சுட்டு காமிக்கிறாரு. தண்ணியோட பலபலன்னு கொட்டுது. ஆடி போறாரு செக்யூரிட்டி. இந்த துப்பாக்கிக்கு ஏதாவது விளக்கம் சொல்லலாம். மேபி இதை கூட பண்ணியை சுடுறதுக்காக பயன்படுத்துறது கூட அவர் சொல்லியிருக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு வண்டி வரதை பார்த்துட்டு செக்யூரிட்டி ஓடி போய் வண்டியை நிப்பாட்டி, இவரோட வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, இவரை கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற மெக்கானிக் ஷாப்ல கொண்டு போய் விட்டு வந்துருங்கன்னு கேட்க அவங்களும் சரின்னு இவரை ஏத்திக்கிட்டு கிளம்பிடுறாங்க. இவரும் மறுப்பு சொல்லாம போயிட்டு வரேன் டாடா பாய் பாய்ட்டு கிளம்புறாரு. வண்டியை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கையா, மெக்கானிக் இருந்தா கூட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போறாரு. அவங்க போன பிறகு நம்மளால சரி படுக்கலாமேன்னு பெட்டை விரிக்கிற சமயம் வக்கீலமா கால் பண்ணுது. என்ன இன்னும் அவர் இருக்காரா அப்படின்னு. இல்ல அவர் போயிட்டாரு, மெக்கானிக் ஷாப்புக்கு போகணும்னு சொல்லி கிளம்பி விட்டேன், இன்னொரு வண்டி வந்துச்சு அமுச்சு விட்டுட்டேன், இதோ போலீஸ் கூட ரோந்து பணிக்கு வந்துட்டாங்கன்னு காலை கட் பண்ணிட்டு போலீஸ் ரோந்து பணிக்கு வர்றவங்க இங்க ஒரு புக்ல வந்து கழுத்து போட்டு போன போல தெரியுது. வந்து கழுத்து போட்டு கிளம்புற சமயம் என்ன இங்க வண்டி நிக்குதுன்னு விசாரிக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் வந்தாரு, வண்டி பிரேக் டவுன் சொன்னாரு, மெக்கானிக்கலை பார்த்து கூட்டு வரதுக்காக போயிருக்கிறான்னு சொல்லும்போது முன்னாடியே தெரியுமா அவனு கேட்க இவர் இல்லங்கிறாரு. முன்ன பண்ண தெரியாத ஆளு, ஏடிஎம்க்கு எதுக்கு இந்த மாதிரி வண்டி, கொள்ளடிக்கிறதா முன்ன பண்ண இந்த மாதிரி எல்லாம் வருவாங்க, கொஞ்சம் பார்த்து பத்திரமா இரு, வந்தானா அவங்க கிட்ட மொபைல் நம்பரை வாங்கி வை என்ன அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிளம்புது. நம்ம ஆளு அப்படியே ஜம்முன்னு படுத்துட்டாப்ல. படுத்தவர் திரும்ப முழிச்சு பார்த்தா பின்னாடியே நம்ம பையன் உட்காந்துருக்கியா. உங்களுக்கு என் மேல கோவமா, இல்ல தெரியாம கேக்குறேன், உங்களுக்கு என் மேல கோவமானா அவன் கேக்குறேன். இல்ல புரியலங்கிறாரு அவர் பயந்துகிட்டு. கஞ்சாவை ஏத்திட்டு போறாங்க இந்த வண்டியில, அந்த வண்டியில போய் என்ன ஏத்தி விட்டியே, போலீஸ் கிளீஸ்ல மாட்டினா நான் எல்லாம் தேவையில்லாம மாட்டுவேன், ஏயா அப்படி பண்ற அப்படிங்கிறவள பேசிட்டு இருக்கிறார். சரி உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்க ஓட்ட தெரியும்னு சொன்னதும் சரி வா நீ வண்டியை ஓட்டு, நான் பின்னாடி இருந்து தள்ளுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் இவர் வண்டி ஓட்ட அவன் பின்னாடி தள்ள முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். அதே சமயம் ஜோரா அங்க மழை கொட்ட ஆரம்பிச்சிருது. மழை பெஞ்சதுனால அவர் வண்டியில இருக்கிறார், இவன் ஓடியாந்து ஏடிஎம் குள்ள வந்துடுறான். போன் ரிங் அடிக்குது. இவர் காலை எடுக்காம கட் பண்ணி விடுறாரு. வக்கீலம்மா காலை. யாருக்கு வருது காலு, செக்யூரிட்டிக்கு வர காலு. செக்யூரிட்டியோட போன் இங்க தான் இருக்குது. உடனே வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. ஜோசப் சார் இப்பதான் கால் பண்ணாரு, உங்க கூட இருக்கிறவன் ஒரு கொலை கேஸ்ல அக்யூஸ்ட், ஒரு கொலை குற்றவாளியா இருக்க வாய்ப்பு இருக்குது, பார்த்து பத்திரமா இருங்கன்னு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு விடுறாங்க. அந்த வாய்ஸ் ரெக்கார்ட கூட நம்ம பையன் ஜாலியா கேட்டு டெலிட் பண்ணி விட்டுறான். அப்புறம் அவரு மலையில நடந்துகிட்டே ஓடி வருவாரு. என்ன போனை வச்சுட்டு போயிட்டீங்க, இந்தாங்க போன் போனை கொடுக்குறாப்ல. பீடி கிடைக்குமான்னு கேக்குறாப்ல. இதோ எடுத்துட்டு வரேன்னு பீடி வெளியில அவரோட தொப்பிக்கடியில இருக்கும், அதை எடுத்துட்டு வர சமயம் இவர் வெளியில போயிட்டாரா. போன் வந்ததும் இவர் போன் பேசுறதுக்காக ஏடிஎம் அந்த இதுக்குள்ள போயிட்டார். உள்ள போய் சொல்லுமான்னு கேட்க வாய்ஸ் நோட்டை கேட்டீங்களான்னு கேட்க இல்லையே நான் எதுவும் கேட்கலையே சொல்லுமா அப்படின்னு மறுபடியும் கேட்கிறார். உன் கூட இருக்கிறவன் ஒரு கொலை குற்றவாளி பார்த்துன்னு சொல்றதுக்குள்ள சார்ஜ் போயிடுது. போனு கட்டு. சார்ஜ் போடலான்னு பார்த்தா அடுத்த அந்த ஏரியா ஃபுல்லா ஈபி கட்டு. இருட்டுல திரும்பி பார்த்தா நம்ம ஆள் நிக்கிறான். பரவாயில்லையே கடைசியில என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு அப்படியே வாயில எண்ணத்தையோ போட்டு மூச்சு அமுக்குறாப்ல அமுக்குறாங்க. அவ்வளவுதான். நல்ல மழை வேற வசதியா போச்சு, கரண்ட் வேற இல்ல இன்னும் வசதியா போச்சு, சிசிடிவி கேமரா வேற வேலை செய்யல இன்னும் வசதியா போச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இவன் வண்டியில ஏறி உட்காந்துட்டான், கிளம்பிடுவான். அதுக்குள்ள அந்த பக்கத்துல பார்த்தா போலீஸுக்கு வாக்கி டாக்கில அந்த ஏரியா பக்கம் தப்பானவங்களோட நடமாடுக்க தெரியுது, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்னு சொல்றாங்க. இப்பதான் அந்த ஏரியா பக்கம் ரோந்து போயிட்டு வந்தேன், மறுபடியும் போறேன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரர் இந்த பக்கம் கிளம்பி வர்றார். அதே சமயம் நம்ம லாரிக்காரங்களுக்கு கால் வந்துருச்சு, இடிச்சு தள்ளலாம் அப்படின்ட்டு. உள்ள பார்த்தா அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கிறாப்ல டெட் பாடியை போட்டாங்க போல. போர்வை போத்தி இருக்கிறதுனால கை மட்டும் தான் தெரியுது. வண்டி எடுத்துட்டு வந்து இடிப்பான்னு பார்த்தா அந்த காதல் ஜோடியை தேடி போனாங்க இல்ல, அவங்க ஒரு வண்டியில போனவங்க இப்ப 2 வண்டியில வராங்க. என்னடான்னு பார்த்தா காதல் ஜோடியை பிடிக்க போன இடத்துல 2 சம்பந்திகளும் பேசி 2 குடும்பமும் செட் ஆகணும் முடிவு பண்ணி ஓடி போக வேண்டாம், நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லிட்டாங்களாம். இதுக்கெல்லாம் காரணம் அந்த பைக் நம்பரை கரெக்டா சொன்ன நம்ம செக்யூரிட்டி தான். அதனால செக்யூரிட்டி கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு வரேன்னு இவர் உள்ள வரார். பார்த்தா உள்ள செக்யூரிட்டி தூங்கிட்டு இருக்கிறாப்ல, தெரிய நல்லா தூங்கிட்டு இருக்கிறாப்ல. சரி நீங்க கிளம்புங்கன்னு ஒரு வண்டியை அனுப்பிச்சு வச்சாச்சு. அப்புறம் அப்பாட்ட போய் யோ ஏதாவது காசு கொடுப்போமியா, அவர் இல்லைன்னா இந்த சம்பந்தம் நடந்திருக்காதியான்ற 5000 ரூபாய் கேட்கிறான். அவர் 2000 ரூபாய் போதும் அப்படிங்கிறாப்ல. 2000 ரூபாவா, நன்றி சொல்றதுக்கு 2000 ரூபாய் தானா அப்படிங்கிறான் அவன். இங்க பாரு வேணும்னா என்
பேரு நம்பர் எழுதி வச்சுட்டு பணத்தை கொடுத்துட்டு வந்துரு, 2000 ரூபாய் பத்தலைன்னா ஃபோன் பண்ணி கேட்கட்டும், காலையில தருவோம் அப்படிங்கிறாப்ல. சரின்னு இவரும் போய் அங்க கடந்த ஒரு கவர் எடுத்து அதுல பேரு நம்பர் எழுதிட்டு பொண்ணு கிடைச்சிருச்சு நன்றி அப்படின்னு எழுதி போன் நம்பரை கொடுத்து பணத்தையும் கொடுத்து சுருட்டி போர்வைக்குள்ள வச்சுட்டு இவர் கிளம்பிடுறார். எல்லாரும் போன பிறகு லாரி வருது. அப்படியே அந்த இடத்துல ரிவர்ஸ் போறாப்ல டர்ன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ரிவர்ஸ் போறாப்ல போகும்போது பிரேக் டவுன் ஆனாப்ல. ரிவர்ஸ்லயே போய் இடிச்சுட்டு மறுபடியும் ஃப்ரண்ட்ல வந்து மறுபடியும் ஒரு இடி. கன்ஃபார்மா இடிஞ்சு நாசமாயிடுச்சு, உள்ள இருக்கிற பாடி நஞ்சு போயிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க கிளம்பி போறாங்க. ஏன்னா அத்தனை தடவை இடிச்சு தள்ளிட்டு போறாங்க. பாவம் செக்யூரிட்டியோட நிலைமை ரொம்ப பாவம். அடுத்த நாள் காலையில பார்த்தா மீடியா போலீஸ் எல்லாம் சுத்திட்டாங்க. உள்ள ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்குது. ஆனா யாரு என்னங்கிறது இன்னும் நியூஸ் வரலங்கிறாப்ல பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு வழியா டெட் பாடியை தூக்கிட்டு போகும்போது தான் முகத்தை காட்டுறாங்க. முகத்தை பார்த்தா வேற ஒருத்தன். இவன் தான் உண்மையிலேயே நம்ம செக்யூரிட்டியை கொலை பண்றதுக்காக இங்க வர வேண்டிய ஆள். கொலை செய்ய வர வேண்டியவன் இங்க கொலை ஆகி கிடக்குறான். இத இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு போன் பண்ணி அந்த சரக்குத்தி கொடுத்தாங்கல்ல 2 பேர் பைக்ல திரிவாங்களே அவருக்கு கால் பண்ணி, என்னையாது முதலாளிக்கு கால் பண்ணா கால் போக மாட்டேங்குது, ரீச்சே பண்ண முடியல, கொலை செய்ய அனுப்பப்பட்டவனே இங்க கொலையாகி கிடக்குறாயா, அப்டேட் பண்ணணும் என் முதலாளிக்கு அப்படிங்கிறாரு. எனக்கு தெரியலங்க, நானும் கால் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், முதலாளி நம்பர் சுவிட்ச் ஆஃபா இருக்குது, நான் என்னன்னு பாக்குறேன்னு இவனும் போனை கட் பண்றான். அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா ரொம்ப சேஃபான ஒரு இடத்துல செக்யூரிட்டி ரொம்ப சேஃபா இருக்கிறாரு. பக்கத்துல டீ கிளாஸ் எல்லாம் இருக்குது. நல்லபடியா பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இப்பதான் நம்ம வயல ஹீரோன்னு கூப்பிடவே தோணுது இல்ல. என்ன நடக்குதுன்னு செக்யூரிட்டிக்கு புரியல. அவர் விசாரிக்கிறார். நான் சொல்லல, துபாயில ஒருத்தர் வேலை பார்க்கறாரு, அவரோட பொண்டாட்டி ஒரு ஸ்கூல் வாத்தியாரோட கனெக்ஷன்ல இருந்ததா சொல்லி நியூஸ்ல ஸ்ப்ரெட் ஆகி பொண்டாட்டியும் குழந்தையும் சூசைட் பண்ணி இறந்துக்கிட்டாங்கன்னு. அது யாரோ ஒரு ஆளோட கதை இல்ல, ஏன் கதைங்கிறாரு. இவர் தான் அவங்களோட அந்த ஃபேமிலியை சேர்ந்தவர். இவங்க பண்ணது லவ் மேரேஜா. லவ் மேரேஜ் இவர் பண்ணும்போது, கல்யாணம் பண்ணும்போது இவர்கிட்ட இருந்தது வெறும் 350 ரூபா தானா. எப்படி குடும்பம் நடத்த முடியும், எப்படி நிலம் வாங்க முடியும், எப்படி வீடு கட்ட முடியும்? இதெல்லாம் பண்ணணும்னா வெளிநாட்டுல போய் வேலை பார்த்தா தான் உண்டு. அதனால அவங்களுக்கு அந்த வசதியை செஞ்சு கொடுக்கணுன்றதுக்காக வெளிநாட்டுல போய் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சமயம் குழந்தை உசுரா இருக்குமா, அப்பான்னு உசுர விடுமா. வெளிநாட்டுல ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது யாராவது ஊருக்கு போறதா இருந்தா இவங்க குடும்பத்துக்கு, குறிப்பா பாப்பாவுக்குன்னு ஏதாவது ஒரு பொம்மையை வாங்கி கொடுத்து விட்டுறாரு போல. அந்த பொம்மையை வச்சுட்டு இந்த குழந்தை விளையாண்டுகிட்டே இருக்கும் போல தெரியுது. அவ்வளவு பாசமா நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. எனக்கு இந்த மேட்டர் எதுவுமே தெரியாது. கால் பண்ணி பேசும்போதெல்லாம் தலைவலிக்குதுன்னு சொல்லுவா. என்னமா கடந்த சில நாட்களாவே தலைவலிங்கிறியே, ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்க வேண்டியதுன்னு கேட்கும்போது பாக்குற ஒலை கொதிக்குது, அப்புறம் கால் பண்ணுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவா. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் என் மேனேஜர் வந்து, உனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு விட்டுருக்கேன், ஊருக்கு போகணும்னு சொல்லி என்ன அனுப்பிச்சு வச்சார். என்ன ஏதுன்னு கேட்டேன், போய் பாரு அப்படின்னு சொல்லி மட்டும் அனுப்பிச்சிட்டாரு, எதுவும் சொல்லல. இங்க வந்து இறங்கினா தெரிஞ்ச ஒருத்தவர் தான் என்ன பிக்கப் பண்ணிட்டு போனார். சரி குடும்பத்தை பார்க்க போறோம், பொண்ணை பார்க்க போறோம்னு ரொம்ப ஆர்வமா போனேன். ஆனா வண்டி போய் நின்ன இடம் பினாரையில என் பொண்டாட்டி பிள்ளைகளோட டெட் பாடியை பார்த்து கதறி அழுதா எடுத்து சொல்றாரு. ஆனா இவங்க ஏன் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கிறது இவருக்கு தெரியாது. நியூஸ்ல ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, வாத்தியாரோட ஒரு ஸ்கூல் பொண்ணோட அம்மாவுக்கு ஏதோ இருக்கு அப்படின்ட்டு. அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆனது நிஜம். ஆனா அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆனதுல முகத்தை எதையுமே காட்டல, சும்மா ஏஐ இமேஜை காமிச்சு மட்டும்தான் அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. அதே நியூஸ் இவங்க துபாயில வேலை பார்க்கும்போது இவங்க கிட்டயும் வாட்ஸ்அப்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். கதையை கேட்டுட்டு கமெண்ட் அடிச்சுட்டு இவங்க எல்லாம் ஃப்ரீயா போயிட்டாங்க. ஏன்னா முகம் தெரியாததுனால எங்கேயோ நடக்கிற கதைன்னு. ஏன் குடும்பத்து கதைன்னா இப்ப எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஏன் செத்தாங்கிற எதுவுமே தெரியாம நானும் அப்படியே இருந்தேன். அவங்க இறந்து போய் ஒரு 17வது நாள் வீட்டுல மரம் நட்டுக்கிட்டு இருக்கும்போது என் பொண்டாட்டியோட தூரத்து சொந்தம்னு ஒருத்தவர் வந்து நின்னார். என்னோட பொண்ணும் அவரோட பேத்தியும் ஒரே கிளாஸ்ல ஒன்னா படிக்கிறவங்க தானா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திடீர்னு அவ கிளாஸ்ல அது வீட்டுல அலற ஆரம்பிச்சிருக்கா. தூங்கிட்டு இருக்கும்போது அலற ஆரம்பிச்சிருக்கா. நடவடிக்கை சரியில்லை, ஏதோ கண்டு பயப்படுறான்னு எனக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன ஏதுன்னு அவளை லைட்டா பேச்சு கொடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சேன். அப்போ உங்க பொண்ணு சொன்னதா சில மேட்டர் அவ என்கிட்ட சொன்னா. திடீர்னு ஸ்கூல்ல ஏதோ கவுன்சிலிங் அப்படின்னு கவுன்சிலிங் கிளாஸ் வைக்க ஆரம்பிச்சாங்களா. யாரோ ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க, அதனாலதான் கவுன்சிலிங் கிளாஸ்னு இருக்கிற எல்லா மாணவர்களையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போதுதான் நம்ம ஹீரோவோட குழந்தை தனக்கு நடந்த அநியாயத்தை பத்தி சொல்லி இருப்பா. அதை இன்னொரு வாத்தியார் கூட பாத்துருப்பாரு அப்படின்னு நான் சொன்னேன்ல. அவர் வாத்தியார் கிடையாது, அவர் பியூன் போல. அப்ப இந்த லேடிஸ் டீச்சர் கிட்ட எல்லாம், கவுன்சிலிங் டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் ஆமான்னு பேசினவரு ஸ்கூலோட மானம் போயிடும், ஹெச்எம் ஏதோ பேசி முடிச்சதும், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஏதோ சொல்லி முடிச்சதும் அப்படியே பிளேட்டை மாத்தி அந்த ஸ்கூல் வாத்தியாருக்கும் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையோட அம்மாவுக்கும் தொடர்பு இருக்குங்கிறாப்ல கரை கட்டி விட்டு விட்டார். அது நியூஸ்ல ஸ்ப்ரெட் ஆகி அதுக்கு பிறகுதான் இறந்து போனாங்கிற செய்தி எல்லாம் அப்புறம் தெரிய வருது. அந்த குழந்தை 3 முறை சீரழிக்கப்பட்டதுங்கிறதும் தெரிய வருது. அதை தாண்டி கூட அந்த குழந்தையும் அம்மாவும் மீண்டு வந்திருக்க முடியும். கவுன்சிலிங் கொடுத்து அந்த பாதிப்புல இருந்து வெளியில வந்து ஒரு நல்ல எதிர்காலத்தை அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்க முடியும். ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லாம பண்ணது அந்த பியூன் சொன்ன அந்த பொய் சாட்சி தான். போய்கிட்டு இருக்கும்போது கழுத்துல சுருக்க மாட்டி மேல தூக்கிட்டார். பியூனை கொலை பண்ணிட்டார். பியூனுக்கே இந்த நிலைமைனா, பொண்ணை தொட்டவனுக்கு ஏதோ மெழுகுவத்தி ஏட்டு கும்பிட்டு இருக்கிறாருன்னு பார்த்தா மேல தலைகீழா தொங்க விட்டு இருக்கிறார். கரெக்டா கீழே கூர்மையா ஏதோ ஒரு கத்தி மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். கயிறு அந்த பக்கத்துல கட்டி விட்ட கயிறை அதுக்கு கீழே ஒரு மெழுகுவத்தியை ஏத்தி வச்சிட்டார். அது எரிஞ்சு கயிறு விழுந்ததுன்னா மொத்த வெயிட் அந்த கத்தி மேல இறங்கி கொடூரமா குத்திச்சாம அந்த மாதிரி சாகடிச்சிட்டு போறார். அப்புறம் போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ணி ஆயுள் தண்டனை கொடுத்துருச்சு. இங்க இந்த தூரத்து சொந்தம்னு ஒரு பெரியவர் வந்தாரு. அவர் மட்டும் வரலனா அந்த 2 நாய்களுக்கும் தண்டனையே கிடைச்சிருக்காது. ஆனா ஹீரோ பாவம் ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழல்.
ஜெயில கிடந்தாப்ல. ஜெயில இவரோட செல்மெட்டா ஏடிஎம்ல ஒருத்தவன் செத்து இப்ப பணமா கிடக்குறான்ல, அவன் அப்போ உள்ள வரான் ஏதோ ஒரு கேஸ் சம்பந்தமா. அவன் அடிக்கடி பாக்குறதுக்காக முதலாளியுடைய அல்ல கைகள் 2 பேர் வராங்க. ஒரு சாட்சியை போட்டு தள்ளணும்னு வந்து பேரம் பேசிட்டு போறாங்க. 10 லட்சம் ரூபா. அதுக்காக இவனை வெளியில வர்றதுக்காக அந்த முன்ஜாமீன் சொல்லுவோம், ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஜாமீன் சில நாட்கள் வாங்கிட்டு வரலாம். அந்த மாதிரி ஜாமீன் கூட இவனுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டதான். ஆனா அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கும் பரோல் கிடைச்சிருக்குது. ஒரு 20 நாள் நிபந்தனை ஜாமீன் கிடைச்சிருக்குது. இவனும் கொலை கேஸ்ல வந்தவன் தானே, அதனால அந்த பைய இப்ப நீ பரோல்ல போற இல்ல, ஒரு மர்டர் பண்ணணும், உனக்கு 2 லட்சம் ரூபா தரேன், பண்றியா அப்படின்னு கேட்க, இல்ல எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதை நிராகரிச்சிடறார். ஒரே டைம்ல தான் நம்ம ஹீரோவும் நிபந்தனை ஜாமீன்ல வெளியில போறார். அந்த கூட இருக்கிற செல்மெண்ட் கொலை பண்றதுக்காக வெளியில போறான். யாரு என்னங்கிற விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கார் ஏத்த வராப்ல வந்தது இல்ல செக்யூரிட்டிய, ஆனா உண்மையிலேயே செக்யூரிட்டியை ஏத்த வந்தது அந்த லாரி தான். லாரிக்கு குறுக்கால காரை விட்டு காப்பாத்துனது நம்ம ஹீரோ தான். அப்புறம் அன்னைக்கு நைட் ஷிப்ட்ல இவரை கொலை பண்றதுக்காக அந்த செல்மெட் பைக்ல வருவான். அப்படி வர்றவனை பிடிச்சு தள்ளி துண்டை போட்டு சுருட்டி நல்லா நங்குன்னு தூண்ல முட்டை வச்சு கொலை பண்ணி தான் வண்டியில ஏத்திப்பார். அப்புறம் நம்ம செக்யூரிட்டி கடைசியா நம்ம ஹீரோ ஒரு கொலகாரன்னு தெரிய வரும்போது பயப்படுவார்ல, அப்ப மூக்குல ஏதோ ஒரு துணியை போட்டு அமுக்குனாப்ல இல்ல, அது மயக்க மருந்து கொடுத்து அதே வண்டியில செக்யூரிட்டியை ஏத்திட்டு கொலை செய்ய வந்த அந்த செல்மேட்டை பிடிச்சு ஏடிஎம் ரூமுக்குள்ள வச்சு கை மட்டும் வெளியில தெரியாப்ல போர்வையை போத்தி விட்டு போயிருப்பார். இதுதான் நடந்திருக்குது. அதுக்கு பிறகு அந்த காதல் ஜோடியோட ஃபேமிலி வந்து பேரையும் நம்பரையும் எழுதி வச்சுட்டு பொண்ணு கிடைச்சிருச்சு அப்படின்னு பணத்தையும் வச்சுட்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் அப்புறம் நடந்த கதை. இப்போ செக்யூரிட்டி எங்கன்னு பார்த்தா செக்யூரிட்டியை கோர்ட்டோட வாசல்ல கொண்டு போய் இறக்கி விடுறார். அப்படி வர வழியில தான் இவர் எப்பெல்லாம் நிபந்தனை ஜாமீன் கிடைச்சு வெளியில அப்பெல்லாம் இவரு விடாத நியூஸ் படிச்சுக்கிட்டே இருப்பாராம். எவனாவது சாட்சி சொல்ல வேண்டியவன் பிறல் சாட்சியா மாறுவான் பாத்தீங்களா. ஏன்னா இவரோட கேஸ்ல இவர் குடும்பம் இறந்ததுக்கு முக்கியமான காரணம் சாட்சி சொல்ல வேண்டிய அந்த ஆள், அந்த பியூனு பொய் சாட்சி சொன்னது. அதுல இருந்து பொய் சாட்சி சொல்றீங்களா பார்த்து கொல்ல ஆரம்பிச்சாராம். இது வரைக்கும் ஒரு 3 பொய் சாட்சிகளை கொண்டு இருக்கிறார். நானும் இங்க வந்தது உன்னை டெஸ்ட் பண்றதுக்கு தான். ஊடால சொன்னனே ஒரு 10 லட்சம் ரூபா வாங்கிட்டு பேசாம நிம்மதியா இருக்க வேண்டியதானு, அதுக்கு மட்டும் நீ ஆமா பண்ணிரலாம்னு சொல்லி இருந்த உன்னை நான் கொண்டு இருந்திருப்பேன். உன்ன மாதிரி நேர்மையா சாட்சி சொல்ல வர்றவங்களை காப்பாத்துறதும் ஏன் கடமைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக ஒரு நாள் இங்க இருந்தேன்னு வந்து இறக்கி விட்டுட்டு கிளம்புறார். நல்ல வேலை நீங்க மட்டும் இல்லைன்னா என் குடும்பம் அனாதையா இருக்கும்னு சொல்லிட்டு சாட்சி சொல்றதுக்காக ஒரு உள்ள போகும்போது ஒரு நிமிஷம் நிப்பாட்டி ஒரு பீடி கிடைக்குமான்னு பீடி வாங்குறார். பத்த வைப்பாருன்னு பார்த்தா இல்ல குழந்தைங்களா இருக்காங்க, கோட்டு குடிக்க வேண்டாம், அப்புறம் குடிச்சுக்கிறேன்ட்டு கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்லிட்டு நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு கிளம்புறார். இவரும் உள்ள போய் ஜட்ஜம்மா முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. பெரிய தண்டனை, ஏன்னா இந்த மாதிரி போக்சோ சட்டம் எல்லாம் பாயும், முதலாளிக்கு தண்டனை கிடைக்கணும்னு நம்பலாம். இது ஒரு பக்கம். இன்னும் முதலாளியை ரீச் பண்றதுக்காக அந்த சரக்கு வாங்கி கொடுத்தாங்க இல்ல, அந்த பார்ட்டி முதலாளியை ட்ரை பண்ணது முடியல. போட்டு விட்ட நம்ம வக்கீல் இருக்கிறான்ல, அவனுக்கு போன போட்டு முதலாளியை ரீச் பண்ண முடியல, அதான் உங்களுக்கு அடிச்சுன்னு சொல்ல, அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. உன் முதலாளி கால் பண்ணா போன் எடுக்கிறாப்ல தெரியல, நீ தேவையில்லாம எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு 1000 கேஸ் அதுல இது ஒரு கேஸ், அவ்வளவுதான் வைடா போன் போனை கட் பண்ணிட்டாப்ல இவர். இன்னும் அந்த முதலாளியை யாராலையும் பிடிக்க முடியல. அப்ப என்ன அர்த்தம், முதலாளியும் ஜோலியை முடிச்சிட்டாப்லையோ இல்ல முதலாளி பதுங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். திருவண்ணாமலை ஏரியா பக்கம் பதுங்கி இருக்கிறதா சரி அரசல் புரசலா வெளியில பேசிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ ஏறி உட்கார்ந்து இருக்கிற அந்த பஸ் கூட அந்த ஏரியா பக்கம் போற பஸ் மாதிரி தான் தெரியுது. பர்ஸை கீழே விட்டுருப்பார் போல. ஒருத்தர் சார் உங்க பர்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு எடுத்து கொடுக்குறாப்ல. பர்ஸ் எடுத்து பார்த்தா உள்ள இவரோட குடும்ப போட்டோ இருக்குது. அப்படியே படத்தையும் இந்த இடத்துல முடிச்சிடுறாங்க. 2 விதமான எண்டிங் இங்கே இருக்குது. முதலாளியை ஆல்ரெடி கொன்னுட்டான்னு எடுத்துக்கிட்டா இவர் கோயிலுக்கு போறாருன்னு அர்த்தம். சாமியை கும்பிட்டுட்டு நிபந்தனை ஜாமீன் முடிஞ்ச பிறகு மறுபடியும் ஜெயிலுக்கு விருப்பப்பட்டா போலாம். இல்ல அந்த ஏரியா பக்கம் முதலாளி பதுங்கிட்டாருன்ற அந்த செய்தி உண்மையா இருந்தா அதே ஏரியாவுக்கு அவரை போட்டு தள்ளுறதுக்காகவும் நம்ம ஆளு புறப்பட்டு போறான்னு கூட எடுத்துக்கலாம். எது எப்படியோ முதலாளியோட சோலி முடிஞ்சுங்கிறது மட்டும் கன்ஃபார்ம். வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.